Hi friends. நாம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னீங்கன்னா வாட் இஸ் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங். ஸோ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகலாம். ஸோ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படின்னீங்கன்னா ஃபாரெக்ஸ் அப்படிங்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ணும்பொழுது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறத ஃபாரெக்ஸ் மார்க்கெட் நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து அந்த ஃபாரெக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி மார்க்கெட்ல சொல்லுவோம். ஸோ எஃப்எக்ஸ் மார்க்கெட்னு சொல்லலாம். அதுக்கடுத்துதான் என்னன்னாக்கா இந்த மார்க்கெட்ல மேஜரா நம்ம வந்து ட்ரேட் பண்ண போறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது கரன்சி தான் அந்த மார்க்கெட்ல மேஜரா ட்ரேட் பண்றோம். ஸோ அதனால கரன்சி மார்க்கெட்னு அதை சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்ததா இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்ணி சொல்லுவோம், ஸ்பாட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்பாட் மார்க்கெட் அப்படின்னீங்கன்னா உலகத்துல வேற ஏதாவது ஸ்பாட் மார்க்கெட் இருக்கான்னா கண்டிப்பா எந்த மார்க்கெட்டுமே இல்லை. இந்த மார்க்கெட் மட்டும்தான் உலகத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்பாட் மார்க்கெட். சரி, ஸ்பாட் மார்க்கெட்னா என்ன, அதுல என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது அது 24 மணி நேரமும் அந்த கரன்சியோடைய எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம பிசிக்கலா நம்ம பயன்படுத்துறதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் ரேட் வந்து எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ரேட் வேரி ஆகிக்கிட்டே இருக்கிறத பேஸ் பண்ணி நம்ம வந்து லைவ்ல வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ பிசிக்கல் எக்ஸ்சேஞ்சில் ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஆல்மோஸ்ட் நம்மளோட இந்தியன் டைம் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா மதியம் 1 o'clock வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய வேல்யூ தான் பிசிக்கல் எக்ஸ்சேஞ்சு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல அதோடைய பிரைஸ் 24 மணி நேரமும் ஒவ்வொரு செகண்டும் அதோடைய பிரைஸ் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம ஸ்பாட் மார்க்கெட்னு சொல்றோம். வேற எந்த மார்க்கெட்டுமே இந்த மாதிரி 24 மணி நேரம் ரன் ஆகக்கூடிய மார்க்கெட் வேற எதுவுமே இல்லை. சரி, அதுக்கு அடுத்ததா இந்த மார்க்கெட்ல ஒரு நாளைக்கு 7.3 ட்ரில்லியன் டாலர்ஸ் டர்ன் ஓவர் ஆகுது. ஸோ இந்த மார்க்கெட் தான் வந்து இருக்கிறதுலே உலகத்திலே மிகப்பெரிய பினான்சியல் மார்க்கெட்னு பார்த்தோம்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட் தான். ஒரு நாளைக்கு 7.3 ட்ரில்லியன் டாலர்ஸ் அளவுக்கு ஒரு கரன்சியில இருந்து இன்னொரு கரன்சி வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய பைனான்சியல் மார்க்கெட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோடைய ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் எக்கனாமி அல்லது குளோபல் எக்கனாமியில ஒரு பெரிய ரோல் வகிக்கக்கூடியது, ஒரு பெரிய பங்கு வகிக்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் தான் காரணம். ஸோ ஃபாரின் கரன்சியை வச்சுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டோடைய வணிகமே இருக்குது. அப்படிங்கிறதுனால குளோபல் எக்கனாமியில கரன்சியோடைய வேல்யூ, எக்ஸ்சேஞ்ச் வேல்யூங்கிறது ஒரு மேஜரான ஒரு ரோலா இருக்கு. அதுக்கு அடுத்ததா கரன்சி எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது சரி இது வந்து ஒரு ஆஃபர் பீரியட் மாதிரி ஒரு ஷார்ட் டைம் தான் இருக்குமா அப்படின்னீங்கன்னா இல்லை. கரன்சி எக்ஸ்சேஞ்சுங்கிறது ஒரு மேனேஜ் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எசென்ஷியலான ஒரு ஃபங்க்ஷனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உலக சந்தையில இருக்கு. காரணம், நான் இப்போ இந்தியாவில இருந்து வேற நாட்டுக்கு எங்கேயுமே போகாம வராம இல்லது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உற்பத்தி ஆகிற பொருள் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாமலோ இல்ல வெளிநாட்டுல வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய பொருள் நம்ம நாட்டுக்கு வந்து இம்போர்ட் பண்ணாமலோ நம்ம இருக்க போறது இல்லை. ஸோ கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் டே பை டே வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்சும் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி இருக்குதான் செய்யும். ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுங்கிறது ஒரு மேனிட்டரியான ஒரு ஃபங்க்ஷன். சரி, அதுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து யோசிக்கலாம், சரி இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல யார் யாரெல்லாம் ட்ரேட் பண்ண முடியும், யார் யாரெல்லாம் ட்ரேட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லா நாட்டோடைய கவர்மெண்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மார்க்கெட்ல இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பார்க்கும்போது கார்பரேட் கம்பெனிஸ் அதாவது கார்பரேட் பீப்புள்ஸ் சொல்லுவோம். ஸோ கார்பரேட் பீப்புள்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அதுக்கடுத்து தேர்டுல வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர் சொல்லுவோம். ஸோ இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர் இருக்காங்க. ஃபோர்த் பிளேஸ்ல ரீட்டைல் ட்ரேடர்ஸ். சரி, இந்த கவர்மெண்டோடைய ரோல் என்ன, கவர்மெண்ட் எதனால கவர்மெண்ட் வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னீங்கன்னா அவங்களுடைய பாலிசிஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மார்க்கெட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட். ஸோ அவங்களுடைய பாலிசி என்னவா இருக்கும், ஸோ ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பணமா வந்து பாத்தீங்கன்னா கடன் வாங்குறதோ அல்லது திரும்ப கடன் கொடுக்கறதோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மானியம் மாதிரி ஒரு நாட்டுக்கு வந்து டெவலப் பண்றதுக்காக பணம் கொடுக்கறதோ, அப்ப அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் உதாரணத்துக்கு இந்தியா கொடுக்குறாங்க, இந்தியாவுடைய கரன்சியில கொடுப்பாங்க. அல்லது நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அமெரிக்கா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மானியம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னீங்கன்னா அவன் டாலர்ல கொடுப்பான். ஸோ டாலரை நம்மளுடைய கரன்சிக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாமே பயன்படுத்தக்கூடியது ஃபாரெக்ஸ் மார்க்கெட் தான். அதுக்கு அடுத்ததா இப்போ ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றோம். இப்போ ஒரு நாட்டுல இருந்து வந்து வணிகம் செய்யறோம் அப்படின்னீங்கனாலும் வணிகம் செய்யும் பொழுது அந்தந்த நாட்டுல உதாரணத்துக்கு இந்தியாவில இருந்து ஒரு பொருளை எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னா அந்த நாட்டோடைய பண மதிப்புல தான் நமக்கு வந்து அதோடைய பொருளுக்கு உண்டான வேல்யூ வந்து நமக்கு கொடுப்பாங்க. அதை நம்ம என்ன பண்ணணும்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல கொண்டு போய் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ஸோ இது எல்லாத்தையும் பண்ணக்கூடியது கவர்மெண்ட் தான் நமக்கு இந்த ரோல் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து கார்பரேட் கம்பெனிஸ். ஸோ இப்போ கார்பரேட் கம்பெனி உதாரணத்துக்கு இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமா என்ன நடக்குது, எக்ஸ்போர்ட் எங்க நடக்குது அப்படின்னு நம்ம திருப்பூர் சைடு சொல்லலாம். ஸோ திருப்பூர் சைட்ல வந்து ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஸோ எக்ஸ்போர்ட் உதாரணத்துக்கு வந்து ஒரு நாட்டுக்கு பண்றாங்க, இப்போ அமெரிக்காவுக்கு பண்றாங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய டாலர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதே போல அந்த டாலர்ல தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட்டும் இவங்களுக்கு கம்பெனி செட்டில் பண்ணுவாங்க. ஸோ அந்த டாலர் கொண்டு வந்து அவங்க இந்தியன் ருபீஸா மாற்றணும் அப்படின்னா கொண்டு போய் இவங்க வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல தான் சேஞ்ச் பண்ண முடியும்.
அதுக்கு அடுத்ததா அதே போல வந்து வேற நாடு உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சொல்லலாம், சாரி இங்கிலாந்து சொல்லலாம். ஸோ இங்கிலாந்து அப்படின்னீங்கன்னா அவன் வந்து பவுண்டில் தான் கொடுப்பான், பவுண்டில் வந்து கொண்டு தான் அவங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ வந்து கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாருமே ட்ரேட் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் வந்து என்ன பண்றாங்க, ஒரு பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ் எல்லாமே கேபிட்டல்ஸ் வச்சுக்கிட்டு இப்போ இந்த நான் முன்னாடியே சொல்லிட்டேன், கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மார்க்கெட்டில் டே பை டே அல்லது செகண்ட் பை செகண்ட்ஸ் வந்து அதோட ப்ரைஸ் மாறிக்கிட்டே இருக்குன்னு சொன்னோம். அந்த ஏற்றத்தாழ்வுகள் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடியதை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் அதில் ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்பெகுலேஷன் சொல்லுவாங்க. ஸ்பெகுலேஷன் அப்படின்னா ஜஸ்ட் மார்க்கெட் வந்து ப்ரைஸ் ஏறினா ஏறிக்கிட்டே இருக்குமா, ஏறிக்கிட்டே இருக்காது. ஸோ ஒரு அப் இருக்கும், ஒரு சின்ன டவுன் இருக்கும், திரும்ப அப் இருக்கும், டவுன் இருக்கும். ஸோ இந்த அப் அண்ட் டவுன்ஸ்ல வந்து ப்ராஃபிட் பண்றது எல்லாமே வந்து பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் சொல்லுவோம். சொல்ல போனா இன்டர்நேஷனல் பேங்க் எல்லாமே கூட இந்த இதுல வருவாங்க. ஸோ இன்டர்நேஷனல் பேங்க்ஸ்ல இருந்து பெரிய பெரிய ஒரு பிக் ஷாட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கேபிட்டல்ல பணத்தை பணமாக்குற வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இதுதான் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல தான் பண்றாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, உதாரணத்துக்கு ஒரு ஈரோ யூஎஸ்டி அப்படின்னு ஒரு கரன்சி எக்ஸ்சேஞ்ச் இருக்கு அப்படின்னீங்கன்னா ஈரோ யூஎஸ்டியோடைய எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ ரைஸ் ஆக போகுதுன்னு தெரிஞ்ச கம்மியான வேல்யூல வாங்கிக்குவாங்க. கொஞ்சம் மேல போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல செல் பண்ணிட்டு அந்த ப்ராஃபிட் வந்து அவங்களோட அக்கௌண்ட்ல அடையும். ஸோ இந்த இதுக்காக பண்றாங்க. அதுக்கு அடுத்ததா பண்ண போறது வந்து யாருன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஆக்சுவலா. ஸோ ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லை, சின்ன சின்ன ட்ரேடர்ஸ் எல்லாமே. இப்போ நான் சொன்ன இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர் அப்படின்னா பிக் ஷாட்ஸ் இருப்பாங்க, ஒரு பெரிய கேபிட்டல் வச்சு பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. அடுத்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அப்படின்னா ஈவன் நாம கூட ட்ரேட் பண்ணலாம். ஸோ நம்மள மாதிரியான சின்ன சின்னதா அங்கங்க இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் எல்லாம் ட்ரேட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நாமளும் அந்த ஸ்பெகுலேஷன் கான்செப்ட்ல தான் கரன்சி வேல்யூ வந்து ஏற போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஏற போறதுக்கு முன்னாடி லோவில் இருக்கும்போது வாங்கி கையில் போன உடனே செல் பண்ணுவோம். ஸோ மிடில் வரக்கூடிய இந்த ஒரு சின்ன டிஃபரன்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பல்கான குவான்டிட்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுவோம். ஸோ அதோட நெட் வந்து பார்க்கும்போது நல்ல ப்ராஃபிட்ல இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்ல எப்படி ப்ராஃபிட் பண்றாங்க அப்படின்னாலும் இதுதான். ஸோ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் என்னன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பண்றது தான். ஸோ நம்ம எல்லாரும் பிசிக்கலா கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த பிசிக்கலா பண்ணக்கூடியதை ஆன்லைன் மார்க்கெட்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்னன்னாக்க ஒரு லோயஸ்ட் பிரைஸ்ல வாங்கி ஹையஸ்ட் பிரைஸ்ல ப்ராஃபிட் பண்ணக்கூடியது தான் வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அண்ட் வந்து இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் வந்து அதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கார்பரேட் கம்பெனிஸ் எதுக்காக இதை யூஸ் பண்றாங்க அப்படின்னீங்கன்னாக்க அவங்களுடைய கூட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியதுக்கு எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணும் பொழுது வரக்கூடிய அமௌண்ட்டை அவங்க வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் கரன்சிக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. கவர்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னீங்கன்னா ஒரு நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிதியுதவி கொடுக்கறதுக்கோ ஒரு நாட்டுக்கு இருந்து கடன் வாங்குறதுக்கோ கடன் கொடுக்கறதுக்கோ இந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு பணம், ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் பயன்படுத்துறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அப்ப அந்த நாட்டுக்கு கொடுக்கும்போது அந்த நாட்டுடைய பணத்துல கொடுக்கணும்னா அதை எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காக கவர்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டை பயன்படுத்துறாங்க. அப்புறம் உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மார்க்கெட்ஸ் இருக்கு. ஸோ ட்ரேடிங் ஃபீல்டுல வந்து பாத்தீங்கன்னாக்க ஃபாரெக்ஸ் மார்க்கெட் இருக்கு, ஸ்டாக் மார்க்கெட்ஸ் இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்க நிறைய இருக்கு ஆக்சுவலா. ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரியானது. அதுக்கு அடுத்து வந்து இந்தியாவை பொறுத்தவரை கமாடிட்டி மார்க்கெட்லாம் இருக்கு. இந்த மார்க்கெட் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல ஏதாவது வித்தியாசமா இருக்கா அப்படின்னீங்கன்னா ஒரு லைட்டா ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் 24 மணி நேரம் மார்க்கெட் ரன் ஆகும். அதுக்கடுத்து அந்த கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. ஒரு ட்ரேட் போட்டு என்னைக்கு வேணாலும் க்ளோஸ் பண்ணலாம். ஸோ அந்த எக்ஸ்போசர் லிவரேஜ் அப்படிங்கிறது வந்து மினிமம் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது 1:100 இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதே போல முன்னாடி சொன்ன ஒரு பெரிய ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ அந்த அட்வான்டேஜஸ் எல்லாம் பத்தி டெப்தா வந்து பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.